ಅಲ್ಲ ಹಿಂದೆ ಬಂದು ಬಸ್ನ ನಾನು ಕೂತಿದ್ರೆ ಎಷ್ಟು ಗಲಾಟೆ ಆಗ್ತೈತೆ ಇಷ್ಟೊತ್ತಿಗೆ ಹೇಳಿ ನೀವೇ பாருங்க மக்களே. சிக்னலில் சும்மா நின்றுட்டு இருந்த வண்டியை வந்துட்டு பின்னாடி வந்து டக்குன்னு டொக்கு வச்சுட்டாரு. பை காட்ஸ் கிரேஸ் நம்ம வண்டிக்கு எதுவும் ஆகலை. ஒருவேளை ஆயிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இதே அந்த பஸ்ஸை நம்ம போய் இடிச்சிருந்தா சும்மா விட்டுருப்பாங்களான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க மக்களே. சும்மேரானா நீனோ இருக்கிறோம். என்ன பண்ணுறது மக்களே, நேற்று தான் டோரை ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக ரெடி பண்ணிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்த மக்களே ரோட்டில். அதுக்குள்ளே பார்த்தா சண்டாலைங்க பின்னாடி வந்து டங்குன்னு ஒரு டொக்க வச்சார். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு படத்தில் வந்து வடிவேல் சொல்லுவார், இவன் எந்த ரூட்லலாம் போகிறானோ அந்த ரூட்லலாம் ஆளை போடுங்கடா, இவனை விடக்கூடாது, இவன்கிட்ட நகை கடை எழுதி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்ம போகிற ரூட்லலாம் பின்னாடி ஆள் போட்டுகிட்டே ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்களா என்னவோ தெரியல. நானும் என்னங்கடா இவனுங்க பண்ணிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக போனோன்னா கூட நம்மளை விடவே மாட்டேங்கிறானுங்க. யாராச்சும் வந்து வம்படியாக வந்து யாருன்னே தெரியலங்க டெய்லி ஒருத்தர் வந்துடுறாங்க, அந்த மாதிரி வம்பிழுத்துட்டே இருக்கிறாங்க. சரி ஓகே, அந்த அண்ணனை வந்து தெரியாமல் தான் விட்டுருப்பாரு. இது என் மேலே எதுவும் தப்பில்லை மக்களே. என்னாச்சுன்னா, சிக்னலில் நின்றுட்டு இருந்த வண்டியை பின்னாடி வந்து அவர் வந்து கண்ட்ரோல் எல்லாம் வந்து இடிச்சிட்டாரு. என்ன ஆச்சுன்னா, நம்ம வண்டிக்கு எதுவும் அந்த பெருசாக டேமேஜ் எதுவும் இல்லை, அவர் வண்டிக்கு தான் அந்த அளவுக்கு பெரிய டேமேஜ் ஆகிருக்கு. இருந்தாலும் வந்து உடனே போலீஸ்கார் வந்து பக்கத்தில் வந்துட்டு ஏனாய்த்து கேஸ் ஆக்கோலி அப்படின்னாரு. ஒரு ஓட்டுநரோட கஷ்டம் நமக்கும் தெரியும். கண்டிப்பாக பஸ்ஸை ஓட்டுறது ஓனர்களே மோஸ்ட் ஆஃப் டைம் ஓட்ட மாட்டாங்க, பஸ்ஸை ஓட்டுறது டிரைவர்ஸ் தான் ஓட்டுவாங்க. ஒரு நாள் சம்பளம் கட் பண்ணிட்டாலும் அவருக்கு ரொம்ப கஷ்டம் ஆகிடும், சிரமம் ஆகிடும். அதே மாதிரி அந்த பஸ்ஸை சைடில் கொஞ்ச நேரம் நிப்பாட்டினாலும் அவருக்கு பெரிய லாஸாக இருக்கும். அதனால் வந்துட்டு கேஸ் எல்லாம் எதுவும் வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டிக்கு அந்த நாளை அப்படியே மூவ் பண்ணிட்டேன். அப்படியே அந்த நாள் வந்து எனக்கும் நிம்மதியாக மூவ் ஆனது, அவருக்கும் மேபி சந்தோஷமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு அந்த மிரர் டேமேஜ் ஆனதுக்கு அவருக்கு எவ்வளோ திட்டு வாங்க போகிறாருன்னு தெரியல. அந்த அண்ணனுக்கு சொல்லிக்க விரும்புகிறது ஒன்று தான், நன்றி தான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஸ்லோவாக வந்து இடித்ததுக்கு. இதே மாதிரி எல்லா டிரைவர்ஸும் எல்லா வண்டி ஓனர்ஸும் என்ன மாதிரி இருக்க மாட்டாங்க. உஷாராக ஓட்டுங்க, கருத்தை நடுநெத்தியில் வச்சு ஓட்டுங்க. உங்கள் குடும்பம் உங்கள் மனசில் இருக்கட்டும். நன்றி, வணக்கம், பாய் மக்களே.